இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இன்றைய வசனத்தில் பவுல் தேவனுடைய ஞானம் மற்றும் அறிவின் ஆழத்தை கண்டு திகைக்கிறார். மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் வழிகளையும் மனிதர்களால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்று ஒப்புக்கொள்கிறார். வசனத்தின் முதல் பகுதியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி செயலாற்றுகிறார் என்றும் அவர் யாராக இருக்கிறார் என்பதை கண்டு பிரமித்து நிற்கிறார் பவுல். வசனத்தின் அடுத்த பகுதியில் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அறிவு மிகவும் பரிபூரணமானது. ஒரு மனிதனுக்கு முக்கியமான அறிவு இருந்தும் ஞானமில்லாதிருப்பார்கள். ஞானத்திற்கு அறிவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். தேவ ஞானம் என்பது ஒரு சரியான நோக்கத்தை நிறுவ தேவையான திறனை கொடுக்கிறது. தேவனுடைய ஞானமும் அறிவும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. தேவனுடைய ஞானம், அறிவின் ஐஸ்வர்யம் அவருடைய முழுமையான விரிவான இறையாண்மையின் இறுதி நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வசனத்தின் அடுத்த பகுதியில் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆழம் என்பது தேவனுடைய வற்றாத ஆதாரமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஞானமும் அறிவும் எல்லையற்ற ஆதாரங்களுடையதாய் இருக்கிறது. வசனத்தின் கடைசி பகுதியில் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள் மற்றும் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்ற சத்தியத்தின் அர்த்தம் தேவன் நமக்கு தொலைவாகவும் மனுகுலத்துடன் தொடர்பில்லாமல் இருக்கிறார் என்பது பொருள் ஆகாது. ஆனால் மாறாக இது தேவனுடைய ஆழத்தையும் மக்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காகவும் எவ்வளவாய் நம்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இது அளவில்லா தேவ கிருபை மற்றும் தயவின் இயற்கையான குணத்தை காண்பிக்கின்றது. இன்றைய வசனம் தேவனுடைய பெருந்தன்மையையும் விசுவாசிகளை அவருடைய பரிபூரணமான ஞானத்தையும் அறிவையும் விசுவாசித்து அவரை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் பிரமிப்புடனும் அணுக வேண்டும் என்று அழைக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்துகின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.